வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். ஸோ ப்ரெக்னென்ட் ஆன எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, டாக்டர் நான் பார்லர் போகலாமா அப்படிங்கிற டவுட் என்றைக்குமே எப்பொழுதுமே இருக்கும். ஸோ நிறைய பேர் அங்கே பார்லர்ஸில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா பேபிக்கு வலிக்கும், உங்களுக்கு பெயின் இருக்கும்பொழுது பாப்பாக்கும் வலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? நீங்கள் எதுவுமே அதுக்காக பண்ணாமல் அந்த என்டையர் 9 months இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பார்லர் போகலாம், உங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சியில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஒரு த்ரெட்டிங்கோ இல்லை வேக்சிங்கோ பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்குங்கிறதுனால அது பேபியை அஃபெக்ட் பண்ணாது, பேபிக்கு அந்த வலியெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம என்ன மாதிரி அது பண்ணுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். மெயினாக என்னென்னா ஹைஜீனுங்கிற இஷ்யூஸ் நம்ம கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரெக்னென்சியில் ரொம்ப குவிக்காக வரும். இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் நம்மளால் பெருசாக எடுக்க முடியாது. ஸோ அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். ஸோ ஹைஜீனிக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது வில் பி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் மற்றபடி இந்த ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை மற்ற இந்த ஒரு பீல்ஸ் பண்ணுறதெல்லாம் அகெயின் கூடிய மட்டும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் கெமிக்கல் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது வில் பி இம்பார்ட்டன்ட். இந்த ஹேருக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். எனி ட்ரீட்மெண்ட் விச் ஹேஸ் அமோனியா அண்ட் டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அவசியம் பண்ணக்கூடாது. ஆனால் ஹேர் கலர் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கும் அந்த அமோனியா ஃப்ரீ, பிபிடி ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸாக பார்த்து அந்த மாதிரி அந்த ஹேர் கலரிங்குங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னென்சினாலே நம்மளுக்கு நிறைய ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் எப்போ ட்ரை பண்ணுறதுனாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெக்னென்சினாலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹைஜீனிக்கான முறையில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.